உனக்கு எல்லாம் ஓகே தானா? இவ்வளோ நாளாக நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? கீதா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? அத்தா கீதா, ஃபஸ்ட்டு என்னை பேச விடு. அத்தா என்னாச்சு இவருக்கு? உட்காந்து மணிக்கே தூங்கிட்டு இருக்காரு. அத்தா என்னாச்சு கீதா? நீ இங்கே பெட்டில் தானே உட்காந்துருந்த? என்ன, நான் எங்க பெட்ல உட்காந்துருந்தேன்? இல்லையே, இவ்வளோ நேரம் நீ என் பக்கத்தில் தானே உட்காந்துருந்த. என்ன கனவு எதுவும் கண்டீங்களா? என்னது கனவா? பக்கத்தில் ஆசையாக உட்காந்து நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா. கனவா தான் இருக்குமோ? இல்லையே, இதே ட்ரெஸ் தானே போட்டிருந்தா. அத்தா என்ன கீதா? தூங்கி முடிச்சிட்டீங்களா? தூங்குனேனா? ஆமா, உட்காந்து மணிக்கே தூங்கிட்டு இருந்தீங்களே. தூங்கிட்டேனா? அப்போ அது கனவாக தான் இருக்கும். இவ எங்க என்கிட்ட அந்த மாதிரிலாம் பேச போறா? அத்தா சொல்லு கீதா. எனக்கு உனக்கு எனக்கு ஒன்று வேணும். இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? எனக்கு அப்பவே தெரியும் அது கனவு இல்லை, நிஜம்தான்னு. என்ன கனவு, என்ன நிஜம்? எனக்கு ஒன்றும் புரியல. நீ ஒன்னே கேட்குறேன்னு சொல்லுவ, அப்புறமா வந்து வேண்டாம் வேண்டாம் நீயே சொல்லு. ஷோ, என்னமோ நினச்சிட்டு போங்க. எனக்கு இப்போ நைட்டில் பிரியாணி சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கு. என்னது பிரியாணியா? ஆமாம் தான். என்னடி திடீர்னு கேட்குற? எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? சரி இரு வாங்கி தரேன். ஆமாம், நீங்கள் என்ன நினச்சிங்க? அது சொன்னோம் அவ்வளோதான். நம்ம நினச்சதை மட்டும் சொன்னோம்னா கண்டிப்பாக நம்மள ரொம்ப இலக்காரமாக நினச்சிருவா. டே முரளி, அப்படியே ஏதாவது ஒன்று பேசி சமாளிச்சிரு. சொல்லுங்க தான், நீங்கள் என்ன நினச்சிங்க? அதுவா? ஆ அது உனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல ஆசையாக இருந்துச்சு, எனக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் வச்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா நம்ம ரெண்டு பேரோட வேவ் லென்த் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு? என்ன லென்த்து? வேவ் லென்த் தான். ஓ, இதுக்கு பேர் தான் வேவ் லென்த்தா? அச்சோ, இது கூட தெரியல. அப்படின்னா என்ன கீதா? வேவ் லென்த்னா ரெண்டு பேர் ஒரே மாதிரி திங்க் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் வேவ் லென்த். கிழிஞ்சது. நாம் நினச்சதை சொன்னோம் அவ்வளோதான். சரி அத்தா, வாங்க நம்ம வெளியே போய் சாப்பிடலாமா, இல்லை ஆர்டர் எதுவும் போடுவோமா? ஆத்தி, திரும்பியும் போய் வெளியே போய் சாப்பிட்டா அம்புட்டு தான் வாந்தி வயிற்றால தான் வரும். பேசாமல் நல்ல ஹோட்டலாக பார்த்து ஆர்டர் போட சொல்லிடுவோம். என்னத்தான் அப்பப்போ சைலண்ட் ஆயிடுறீங்க? என்ன பிளான் சொல்லுங்க சீக்கிரம். நீயே சொல்லு கீதா, வெளியே போய் சாப்பிடுவோமா இல்லை ஆர்டர் எதுவும் போடுவோமா? எனக்கு தெரிஞ்சு வெளியில் யாரையும் விட மாட்டாங்க. பேசாமல் நல்ல ஹோட்டலாக பார்த்து ஆர்டர் போட்டுருவோமா? என்னத்தான், ஓகே தானே? நானும் அதை தான் நினச்சேன். பார்த்தீங்களா, தட் இஸ் வேவ் லென்த். இப்போலாம் நம்ம ரெண்டு பேத்துக்கு ரொம்ப வேவ் லென்த் சிங்க் ஆகுது. நல்ல ஹோட்டலா பார்த்து உங்களுக்கு மீன் குழம்பு, எனக்கு சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டுறேன். சரி கீதா. அப்புறம் முன் வாசல் வழியா தான் அத்தை நிக்கிறாங்க. எனக்கு பின் வாசல் அட்ரஸ்லாம் தெரியாது. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் பின் வாசல்ல போய் குடுகுடுன்னு போயிட்டு வாங்கிட்டு ஓடியாந்துருவேன். சரி, நான் சொல்றேன். அத்தான் தான். எவ்வளவு சின்ன பிள்ளையாட்ட பிஹேவ் பண்றா கீதா. இப்படி இருக்கிறதாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இன்னும் மாறவே இல்லை. சின்ன பிள்ளைல நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் இப்பயும் அப்படி பண்ற. பிரியாணி கிடைச்சா விடுவியா? நான் அர்ஜுனா பேசிட்டு இருக்கும்போது கூட எனக்கு பிரியாணி வேணும்னு எத்தனை வாட்டி என்கிட்ட கேட்டிருக்கேன். உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தது நான் தான். ஆனா அப்ப நான் வாங்கி கொடுத்தேன், அதை நீ வாங்கிட்டு இப்ப நீ நினைச்சு பார்த்தீங்கன்னா நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சதுன்னா நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு நினைச்சிருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் கீதா நான் இன்னும் அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாம இருக்கேன். என்னைக்காவது அந்த விஷயம் உனக்கு தெரிய வரும்போது அதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. அப்போ அவ அடிக்கடி பேசுறது ஏன் மாமியார் கூட தானா? நான் அவங்கள கேட்டப்ப இல்லை அது இதுன்னு சொல்லி எவ்வளோ சமாளிச்சாங்க. இவகிட்ட எப்படி என் மாமியாரோட நம்பர் இருக்கும்? இப்போ புரியுது. கயர் அன்னைக்கு வேணுக்குனே குடைச்சல் கொடுக்கணும் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. சே, எப்படிப்பட்ட அம்மாவாக இருக்காங்க இவங்க. அந்த வீடியோவை எடுத்து பார்ப்போம். அட பாவீங்களா, என்னம்மா மார்ஃபிங்லாம் பண்ணி வச்சு எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை அப்படியே வீடியோ எடுத்து மார்ஃபிங் பண்ணியிருக்கணும். நம்மளுக்கே இது நல்லாவே தெரியுது. இதில் இருக்கிறது கண்டிப்பாக அர்ஜுன் மாமாவே இல்லை. இந்த விஷயத்த முதல்ல ராஜா கிட்ட சொல்லலாமா? அவன் அம்மா தான் எவ்வளோ வேலையும் பார்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவன் வருத்தப்படுவான். இதை அவன்கிட்ட சொல்லவே கூடாது. ஆனால் அவங்கள இதோ வரேன். இந்த நேரத்தில் எனக்கு எதுக்கு கால் பண்ணியிருக்க? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒன்னே சொல்ல மறந்துட்டேன். என்ன? அது என்னன்னா, இன்னைக்கு காலையில் என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்த 2 பேர், அவங்கள பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்ன, எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சா? ஞாபகம் வந்துருச்சு ஆண்டி. யாரு?
அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு கையில் மாதிரியே இருந்தா. ஆண்டி இருக்கீங்களா? நான் ஒன்று ஆண்டி, அவள் கையில் கிடையாது. அதில் வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா கையில் ப்ரெக்னெண்ட்டாலாம் இருந்தா இவ வயிறு ஒன்றும் அப்படி தெரியவே இல்லை. அதனால ஃபஸ்ட்டு பார்த்து நான் ஷாக் ஆனேன். அதுக்கப்புறம் கையில் ப்ரெக்னெண்ட்டாலாம் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இவ வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கேஷுவலாக வந்துட்டேன். முட்டாள். என்னாச்சு ஆண்டி? அவள் ஒன்றும் கையில் கிடையாது. அதே தான் ஆண்டி நானும் சொல்கிறேன், அவள் கையில் இல்லை. கையில் இல்லாமல் வேற யாரோ நினைக்கிறேன். ஆனால் பார்க்குறதுக்கு கையில் மாதிரி தான் இருந்தாங்க. ஏய் லூஸு, அவள் பேர் ஜீவா. ஜீவாவா? அவள் பேர்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நீங்கள் ரொம்ப கிரேட் ஆண்டி. அட பைத்தியமே, அவ என்னோட மருமக. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? அவங்க உங்களோட மருமகளா? ஆனால் பார்க்குறதுக்கு கையில் மாதிரியே இருக்காங்க. ஆமாம், அவள் எப்படியோ பிளான் பண்ணி தான் உன்னை பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்காவது தெளிவாக பதில் சொல்லு. சொல்லுங்க ஆண்டி. உன் ஃபோனை அவள் எதுவும் நோண்டிக்கிட்டு இருந்தாளா? அது வந்து என்னன்னா எனக்கு சரியா தெரியல ஆண்டி. வந்தேன்னு வையே, ஒழுங்கு மரியாதையா யோசிச்சு சொல்லு. ஆண்டி நான் அன்கான்ஷியஸில் இருந்தேன். என் ஃபோனு எல்லா திங்ஸும் அவங்கள்ட்ட தான் இருந்தது. அதுக்கப்புறமா நான் வெளியில் வந்தேன்னா அப்போ அவங்க தான் என் ஃபோனை வச்சுட்டு இருந்தாங்க. என் ஃபோனை அப்போ தான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா பேட்டர்ன் லாக் போட்டு தான் லாக் பண்ணி வச்சிருந்தேன் என் ஃபோனை. கண்டிப்பாக அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருக்க வாய்ப்பே இருக்காது. உன்னைய போய் நம்பினேன் பாரு. என்னைய சொல்லணும், அவளை என்ன நினச்ச? பயங்கரமான தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்துருப்பா. இல்லாண்டி கண்டிப்பாக அவங்க எடுத்திருக்க வாய்ப்பு இருக்காது. வாயை மூடு. உன்னால இப்போ நான் அவகிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதா போச்சு. சரி, இது மட்டும்தான் இருக்கா? இன்னும் வேற யாராவது உன்னை கண்டுபிடிச்சாங்களா? இல்லை ஆண்டி, இது மட்டும்தான். சரி, இன்னமேட்டாவது ஜாக்கிரதையாரு. அவளே வந்து ஏதாவது கேட்டானா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அப்புறம் சும்மா எனக்கு ஃபோன்லாம் அடிக்காத. வேணும்னா அர்ஜுனுக்கு ஃபோன் அடித்து டார்ச்சர் பண்ண. ஓகே ஆண்டி, குட் நைட். சே, யார்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினச்சனோ அவகிட்டே போய் மாட்டியிருக்கா. அவள் தான் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போனானா? அப்போ அவள் அங்கே வேலை செய்கிற மாதிரி நடிச்சிருக்காளோ? என்னதான் நடந்துச்சு ஒன்றும் புரியல. காலையில் பிரகாஷ்க்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுங்கிற டீட்டெயில் வாங்கணும். அவர்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க? எதுவாக இருந்தாலும் என்கிட்டே டைரெக்டாக கேளுங்க. நானே தெளிவாக சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. என்ன ஜீவா, என்ன விஷயம்? இப்போ எதுக்கு நைட்டு நேரத்தில் என்னை பார்க்க வந்திருக்க? உங்களால் மட்டும் எவ்வளோ கீழ்த்தரமாக இந்த மாதிரிலாம் நினைக்க தோணுது. என்ன நினச்ச? என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன நீ பாட்டுக்கு குருட்டாம்போக்குள்ள தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க? என்ன உனக்கு நேரம் போகலையா? பேசாமல் போய் படுத்து தூங்கு, நாளை காலையில் பேசிக்கலாம். அதெல்லாம் முடியாது, இப்போவே பேசி ஆகணும். எனக்கு டைம் இல்லை, எனக்கு தூக்கம் வருது. எனக்கு இருக்க வயசாகுதுல்ல. நீயும் சும்மா வந்து எதிர்க்க நின்று பயமுடுத்தினா நானும் வயசானவங்கல்ல. எனக்கே ஆட்டெல்லாம் படப்படன்னு அடிக்குது. என்னால் முடியல. நீ இப்போ காலையில் பேசிக்கலாம் எதா இருந்தாலும். ஏன் பயமா? என்னது பயமா? அதுவும் எனக்கா? நான் யாரை கண்டு பயப்பட மாட்டேன். அப்புறம் என்ன? நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன? எதுக்காக நீங்க இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்றீங்க? இங்க பாரு ஜீவா, எந்த வேலை யாருக்காக நான் பண்ணேன் ஒழுங்கா தெளிவா சொன்னாதான் எனக்கும் புரியும். சும்மா மொட்டையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். காலையில பிரகாஷ்க்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த விஷயத்தை பத்தி தான் பேச வந்திருக்கேன். இங்க பாரு, பிரகாஷ்ங்கிறது என்னோட பிஏ. அவர்கிட்ட கம்பெனி விஷயமா பேசணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஓஹோ, அப்படியே எப்படி உங்களால பேச்செல்லாம் மாற்ற முடியுது? நான் எந்த பேச்சையும் மாத்தல. நீ தான் தேவையில்லாம வந்து இப்ப என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நீங்க அர்ஜுன் மாமாவுக்கும் கையல் அக்காவுக்கும் செய்யற துரோகத்தை மறைச்சு என்கிட்ட பேசலான்னு பாக்குறீங்களா? இங்க பாரு ஜீவா, நான் யாருக்காகவும் எதுக்காகவும் எதையும் மறைக்க தேவையில்லை. ஆமா ஆமா, என்னையவே கொலை பண்ண பார்த்தவங்க தானே நீங்க. அப்புறம் இந்த மாதிரி வேலையும் பண்ண தானே செய்வீங்க. வார்த்தையை அளந்து பேசு. எல்லாம் பார்த்து கேட்டுட்டு தான் பேசுறேன். அவருக்கும் உங்க மகன் வயசு தானே, கிட்டத்தட்ட நீங்க தூக்கி வளர்த்த புள்ள தானே. அவரை போய் இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நானும் பார்த்தேன், அந்த வீடியோல நீங்களும் தான் இருக்கீங்க.
அந்த வீடியோவோட ஒரிஜினல் வீடியோவும் இருக்கு, மார்ஃபிங் பண்ண வீடியோவும் இருக்கு. 2 வீடியோவையும் நான் பார்த்துட்டேன். ச்சே, நீங்கெல்லாம் ராஜாவுக்கு அம்மான்னு சொல்லும்போதே எனக்கே நாக்கெல்லாம் கூசுது. போதும் நிறுத்தடி. நீ ரொம்ப யோக்கிய மாதிரி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க. நான் ஒன்றும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற ஆள் கிடையாது. உங்களோட என்னை வச்சு சேர்த்து பேசாதீங்க. ஆமாம் ஆமாம், பெரிய மகாராணி நீங்க. என் பிள்ளைய வந்து பேச வந்துட்ட. உண்மையாலுமே பாவம் அவன்தான். பெத்தவங்க செய்யற பாவம்லாம் பிள்ளைக்கு தான் போய் சேரப்போகுது. அதே மாதிரி நீங்க செய்யற பாவம்லாம் என் புருஷனை தான் வந்து அடைய போகுது. கொஞ்சமாவது அக்கறை இருந்தா இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணியிருப்பீங்களா? உண்மைதான், நான் செஞ்ச பாவத்துக்கு தான் இப்ப நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்க. என்ன உளறீங்க? நான் எதை கேட்டா நீங்க எதை பேசி ரூட்டை மாத்துறீங்க? நான் எந்த ரூட்டையும் மாத்தல. நீ தான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை கஷ்டப்படுத்துற. உண்மையாலுமே உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் அவனும் ரொம்ப கஷ்டப்படுறான். ஏதோ லவ் பண்ணி தொலைஞ்சிட்டோமே அப்படின்றதுக்காக வாயை திறந்து சொல்லாம இருக்கா. இதை மறைக்கிறதுக்கு புது புது கதையை எடுத்து விடுறீங்களா? இல்ல, நான் எதுக்கு உனக்கு கதை சொல்லணும்? இந்து உன் ஃப்ரெண்டு தானே. ஏன் இந்துவை வச்சு என்ன ட்ராமா பண்ணியிருக்கீங்க? இந்து தான் வந்து சொன்னா என்கிட்ட. என்ன சொன்னா? உனக்கு எனக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன், உன் மனசை நல்லா தேத்திக்கோ. என்னத்தை அப்படி பெருசா சொல்லிட போறீங்க? உனக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கியமே கிடையாது. என்ன அது தெரியுமா? இப்ப சொல்லு, யாரு என் புள்ள வாழ்க்கையை கெடுக்கிறா? என் புள்ள சந்தோஷத்தை யாரு கெடுக்கிறா? இவ்வளவு உண்மையும் தெரிஞ்சும் நான் ஏன் அமைதியா இருக்கேன் தெரியுமா? எல்லாம் என் புள்ளை ஒருத்தனுக்காக தான். போனா போதுன்னு விட்டுக்கிட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன், நீங்க சொல்றத நான் எதையும் நம்ப மாட்டேன். நம்புனா நம்பு, நம்பாட்டினா போ. நீ கேட்டதெல்லாம் உண்மைதான். நான் தான் அர்ஜுன் வாழ்க்கையை கெடுக்கிறேன். ஆனா என் புள்ள உன்னைய விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உனக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கியம் மட்டும் இல்ல, சேர்ந்து இருந்தாலே நீ இறந்து போயிருவேன்றதுனாலதான். இந்த உண்மை அவனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும். எங்க உன்கிட்ட சொன்னா வேணான்னு சொல்லிட்டு போயிடுவியோன்னு தான் தன் மனசுக்குள்ளார போட்டுக்கிட்டு புதைச்சிக்கிட்டு இருக்கான். இப்ப வரைக்கும் உன் மனசை தொட்டு சொல்லு, நீ உன் புருஷன் கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கியா? சும்மா பேச வந்துட்டா. தான் வாழ்க்கையை ஒழுங்கா பாக்குறது இல்ல. அடி வயிறு எதுக்கு வலிக்குது, ஏன் வலிக்குது, தான் புருஷன் கூட சந்தோஷமா இருக்குமா இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பாக்குறது இல்ல. அடுத்தவங்க வாழ்க்கைக்கு போயிடுறது. கையல் யாரடி? அவளை உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? ஆனா என் புள்ள உன்னை எத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கான், தாங்கிட்டு இருக்கான். அவனுக்காக நீ நல்லதே பண்ண மாட்டியா? கூடவே இருந்துகிட்டு அவனை கஷ்டதான் படுத்துக்கிட்டு இருக்க. அவன் உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து பிரம்மச்சாரியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லை. சும்மா வாய மூடு. எனக்கு தெரியாது. இல்லை, நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்து எப்படி உங்களுக்கு சொன்னா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்புறம் இந்த மாதிரி உனக்கு குறை இருக்குன்னு சொன்னதே உன் புருஷன்தான். அர்ஜுன் வாழ்க்கையிலையாவது குழந்தை வரப்போகுது. அர்ஜுனும் எந்த தப்பும் பண்ணல. ஆனா நீ கல்யாணன்ற பேர்ல என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி ஒரு தப்பு பண்ணியிருக்க. இப்பவும் என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே இங்க உட்காந்துருக்க. அதுக்காக தான் உன்னை வேண்டாம் வேண்டாம்னு நான் துரத்துனேன். லூசு பைய கேட்காம உன் கூட தான் இருப்பேன்னு உன்னைய பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கான். இவனெல்லாம் என்ன சொல்றது? இப்ப சொல்லுடி, நானும் அவனை கஷ்டப்படுத்துறேன் இல்லை நீ அவனை கஷ்டப்படுத்துறியா? போயிட்டா. இவ வாழ்க்கை என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறது இல்ல. இப்பதான் கையலோட வாழ்க்கையை இவ காப்பாத்த போறாளாம். எப்படியோ என் புள்ளைய விட்டு இவ ஒளிஞ்சா சரிதான்.